ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு பூவை மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நான் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தி, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.